அஜய் தேவனோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு ஹிந்தி ஆக்ஷன் பேக்டு காப் டிராமா மூவி தான் சிங்கம் அகைன். அண்ட் இந்த படத்தை நம்ம ரோஹித் ஷெட்டி தான் டைரக்ட் பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இது நம்ம ரோஹித் ஷெட்டியோட காப் யூனிவர்ஸ்ல வரக்கூடிய ஒரு படம். ரோஹித் ஷெட்டியோட காப் யூனிவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் சிங்கம் 2011 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படம் வந்து எதை பார்த்து எடுத்தாங்கன்னா தமிழ் எடுக்கப்பட்ட நம்ம சூரியன் நடிச்சிருக்க சிங்கம் திரைப்படத்துடைய அஃபிஷியல் ஹிந்தி ரீமேக் தான் சிங்கம். ஸோ இந்த சிங்கம்க்கு அப்புறம் வந்து சிங்கம் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை 2014 எடுத்திருக்காங்க. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா எகலவாயன் அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட ரீமேக். அதுக்கப்புறம் 2018 சிம்பா அப்படின்ற ஒரு மூவியை எடுத்திருக்காங்க. அண்ட் இது நம்ம ஜுனு என்டிஆருடைய டெம்பர் திரைப்படத்துடைய அஃபிஷியல் ஹிந்தி ரீமேக். தொடர்ந்து இவங்க 3 படங்கள் பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ்ல இருந்து ரீமேக் பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள். அதுக்கப்புறமா தாங்க 2021 சூரியவன்சி அப்படின்ற ஒரு ஆக்ஷன் பேக்டு காப் டிராமா மூவியை நெட்ஃபிளிக்ஸ்ல நமக்கு தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. ஸோ படமும் பார்க்கறதுக்கு டீசென்ட் லெவலில் இருந்தது. ஆனால் பிஜிஎம்லாம் செம்மையா இருக்கும். ஸோ ஸ்டோரியுமே நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளேலுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வச்சிருந்துருக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ அந்த சூரியவன்சிக்கு அப்புறமா வந்த ஒரு அமேசான் பிரைம் வீடியோ வெப் சீரிஸ் தான் இந்தியன் போலீஸ் போர்ஸ். ஸோ அதோடைய காப் யூனிவர்ஸ் அதில் கண்டினியூ ஆகி கடைசியில் இப்போ சிங்கம் அகைன் அப்படின்ற ஒரு படத்தில் மறுபடியும் காப் யூனிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த காப் யூனிவர்ஸில் வரக்கூடிய லாஸ்ட் படமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறம் நிறைய படங்களை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சிங்கம் அகைன்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த காப் யூனிவர்ஸில் நம்ம அஜய் தேவனோட பேர் தான் பாஜிரோ சிங்கம். அண்ட் இதெல்லாம் தீபிகா படுகோனுமே ஃபீமேலாக தான் நடிக்கிறாங்க. அண்ட் இவங்களோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி ஷெட்டி, அதாவது லேடி சிங்கம் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல அவங்க நடிக்கிறாங்க. அண்ட் டைகர் ஷ்ரூஃப் இந்த படத்துல ஏசிபி சத்யா ரோல்ல வரப்போறாரு. அண்ட் அர்ஜுன் கபூர் இந்த படத்துல டாஞ்சல் லங்கா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வராங்க. இது ரோஹித் ஷெட்டியோட காப் யூனிவர்ஸ்ல வரக்கூடிய ஒரு படம். ஸோ அதனால எல்லா படத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதோட கேரக்டர்ஸ்லாம் இந்த படத்துல ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் வந்துட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த படத்துல யாரெல்லாம் வரப்போறாங்கன்னா லாஸ்டா வந்த சூரியவன்சி திரைப்படத்துல அக்ஷய்குமாருமே இருந்தாங்க இல்லையா. ஸோ அக்ஷய்குமாரோட கேரக்டர் நேம் தான் வந்து வீர் சூரியவன்சி. ஸோ அவங்களுமே இந்த படத்தில் கேமியோ அப்பியரன்ஸாக வரப்போறாங்க. அண்ட் அதையும் தாண்டி சிம்பா மூவியில் ரன்வீர் சிங் தான் ஏசிபியாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் நேம் சங்கரம் பலேரோ. ஸோ அவங்களுமே இந்த படத்தில் கேமியோ அப்பியரன்ஸாக வரப்போறாங்க. சிங்கம் ரிட்டர்ன்ஸில் கரீனா கபூருமே நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட ரோல் இப்போ மறுபடியும் கரீனா கபூரோட கேரக்டர் நேம் இப்போ மறுபடியும் இந்த சிங்கம் அகைன் திரைப்படத்துலையுமே வரப்போறாங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து அப்படியே கனெக்ஷன் அப்படியே கொடுத்துட்றாங்க போல. 2014 அந்த சிங்கம் ரிட்டர்ன்ஸ் படம் வந்திருக்கு. ஸோ கரீனா கபூர் பார்த்தீங்கன்னா அஜய் தேவன் மேலே செம்ம லவ்ல இருப்பாங்க. அது வந்து அந்த படத்தில் காமிச்சிருந்தது. ஸோ அதே லவ் இந்த படத்தில் மறுபடியும் இப்போ திணிக்க போகிறாங்க, கனெக்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ என்ன மாதிரியான கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் தெரியல. மறுபடியும் இந்த படத்துலையுமே அஜய் தேவனை லவ் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸை காட்ட போகிறாங்களாம். இந்த சிங்கம் அகைன் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் டப்பிங்கோட தான் வரும். ஆனால் இது வந்து ஹிந்தி ரிலீஸ்ன்றதுனால ஃபர்ஸ்ட் இவங்க ஹிந்தியில் தேட்டர்ஸில் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா ஓடிடியில் வரப்போ ஜியோ சினிமாவில் நமக்கு தமிழ் டப்பிங்கோட தான் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 15th ஆகஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவல் ரிலீஸ் டேட். அதுக்கப்புறமா இந்த படத்தை இப்போ போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை இப்போ மறுபடியும் 15th நவம்பர் அன்னைக்கு தான் நமக்கு தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எந்த அளவுக்கு இருக்க போகுது. ரோஹித் காப் யூனிவர்ஸ்ல வேற வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இந்த படத்து மேலே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த படத்தை பார்க்க எல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஜூஸ் வரப்ப உங்களுக்கு இந்த படம் தமிழ் டப்பிங் அவைலபிளா இருக்கும்.